முதல்ல என்ன சொல்றேன்னா, this is not a case of crime. This is not a professional crime. This is a case which is based on a motive. மோட்டிவ்ல பண்றாங்க. இதுல என்னன்னா கேட்டீங்கன்னா, இந்த 3 பசங்களை அரெஸ்ட் பண்றது. 3 பேர்ல ஒரு ஆள் பேர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் வந்து ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மைனர் கேர்ள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காரு. அவங்க 1 year ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க. தேர் நாட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஒரு கேமிங் சேனல், ஆன்லைன் கேமிங் சேனல், வீடியோ கேம் சேனல், அதில் போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க. நான் இந்த கேஸ்க்கு ஒரு கம்ப்ளைனன்ட் புகார்தாரர் வந்து பேர் சுரேஷ். அது வந்து ஃபேக் நேம். அவர் ஒரிஜினல் நேம் பரமானந்தம் பிரம்மநாயக். ஸோ வந்து இவர் பிரம்மநாயக்கம் ಒಂದು ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறாரு சுரேஷ் பேரில் இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் அந்த ஃபேக் ஐடி மூலமா ஒரு மைனர் கேர்ள்கிட்ட கனெக்ஷனில் ஆகிறாரு. ஃபோன் நம்பரை தேடிட்டு அந்த கேர்ளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கனெக்ட் பண்ணி அந்த கேர்ள் மைனர் கேர்ள் வெரி ஸ்மால் கேர்ள் அண்ட் இவர் பிரம்மநாயக்கம் எலியா சுரேஷ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த கேர்ளை. அந்த கேர்ள் வந்து இவர் ராமகிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு. இந்த ராமகிருஷ்ணன் வந்து 3 பசங்களே ஒரு ஆள், 3 அக்யூஸ்ல ஒரு ஆள் ராமகிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு. தென் ராமகிருஷ்ணன் வந்து இவர் சுரேஷ் நிறைய தடவை வார்ன் பண்ணியிருக்கார் ஃபோன் மூலிமா, நீங்க அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஆனால் சுரேஷ் கேட்க மாட்டார். சுரேஷ் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. சுரேஷ் அலியாஸ் பிரம்மநாயகம். அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ணன் வந்து அவர் தாங்க முடியல, இவர் பண்ண டார்ச்சர் ராமகிருஷ்ணனும் அந்த பொண்ணு தாங்க முடியல. ராமகிருஷ்ணன் வந்து ஒரு ஃபேக் கேர்ள் ஐடி கிரியேட் பண்றாரு. ராமகிருஷ்ணன் வந்து ஊர் வந்து திருநெல்வேலி. அவர் சேலம்காரர் கிடையாது, பிரம்மானந்தம் சுரேஷ் கம்ப்ளைனன்ட் இந்த கேஸ். Complainant வந்து does not belong to Salem, belong to Tirunelveli and living in Chennai. So Ramkrishnan creating girl உடைய fake ID, one fake ID girl ID create பண்ணிட்டு இவர் இங்க வர சொல்றாரு, சேலத்துக்கு வாங்க. இவர் கிளம்பிட்டு சேலத்துக்கு வராரு. ஓகே, தென் இங்க சேலத்துக்கு வந்து இந்த 3 பசங்களை இவருடைய மொபைல் எடுத்துட்டு அதை உடைச்சிட்டு தூக்கி போட்டாங்க. இதுதான் பர்பஸ் என்னன்னா கேட்டீங்கன்னா, அந்த கேர்ளுடைய ஆப்ஷன், லிட்டில் மைனர் கேர்ளுடைய ஆப்ஷன் போட்டோ, அந்த ஏதாவது வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராம் சேட்டு, அதெல்லாம் ரொம்ப மோசமான வச்சுருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு காட்டாங்க, நான் அது உங்களுக்கு காட்ட முடியாது, அது எவிடன்ஸ். ஓகே, உடச்சி தூக்கி போட்டாங்க. இதுதான் அவங்க பர்பஸ். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. இதுல ஃபர்தரா போயிட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு பிரம்மநாயகம் மேல என்ன பண்ணா அது பண்ணிட்டு. சார், பிரம்மநாயகம் மேல வேற கேஸ் இருக்கா? வேற ஏதாவது கேஸ் இருக்கா? அது இதுவரைக்கும் விசாரணையிலே வரல. இதுதான் விசாரணையிலே வெரிஃபை பண்ணது. சார், உண்மையில அவர் பேர் பிரம்மநாயகம் தானா? செல்லப்பாவா, சுரேஷா, மகேஷா? அவர் 11 பேர் சொல்லிதான் சொல்றாங்க. சுரேஷ் வந்து ஃபேக் நேம், ஒரிஜினல் நேம் பிரம்மநாயகம். கம்ப்ளைண்ட் வரல, பட் கம்ப்ளைண்ட் வந்தா சரி, வரலன்னு இன்வெஸ்டிகேட் அண்ட் வி வில் டேக் ஆக்ஷன். இந்த இளைஞர்கள் கூட அந்த மைனர்களோட, அதாவது வெளி மாநிலத்தை சேர்ந்த அந்த மைனர்களோட இவங்களும் கார்டு பேர்ல வீடியோ கார்டு மாதிரி தான் பேசிக்கிறதா தகவல் இருக்கு. இன்னொன்று அது மைனர்கள், இவங்க மீது ஏதாவது அப்படி இல்லை. இன்னும் 3 பேர் வந்து அந்த மைனர்கள்ல மீட்டப் பண்ணல. இது வரைக்கும் ஒன்லி வீடியோ காலும் இல்லை, ஒன்லி ஆன்லைன் சேட்டிங் அண்ட் வீடியோ கேம் இருக்கும்ல, அந்த ஃப்ரீ ஃபயர் கேம்ல குரூப்பா விளையாடுவாங்க. அது மூலமா தான் ஃப்ரெண்ட்ஷிப், அதுல தான் சேட் போயிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. They don't know each other. And that minor girl does not belong to Salem, some other place. Other state இருக்கலாம், அதை நான் சொல்ல மாட்டேன். Because the identity of a minor girl. I will not say anything about that minor girl. இப்போ இருக்கிற செக்ஷன் வந்து போட்டு விசாரிச்சிருக்கோம். செக்ஷன் என்ன ஃபர்தரா போடுவோம் பார்ப்போம். சார், இந்த போக்சோ ஆக்ட் இன்வால்வ் ஆகும்? நோ இல்ல. இது ஃபர்தர் இன்குவரியில் இது பிரம்மநாயகம்
போக்சோ ஆக்ட், ஐடி ஆக்ட், சைபர் கிரைம் எல்லாமே இருக்கு. இவங்க போதையில் இருந்ததா ஒரு தகவல் வந்தது. அதே போல 2000 ரூபாய் பணத்தை பறிச்சுட்டதா ஒரு தகவல் வந்தது. No drug was used, no money was made. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ஒரிஜினல் பேர் கூட சொல்றேன், ஒரே பேர் போய் கிளம்பிட்டாருங்க. நம்ம என்கொயரியில தான் அவர் பேர் பண்ணாங்க. இன்னொரு இதில் விழிப்புணர்வு ஃப்ரீ ஃபயர் கேம் முடியுமா இந்த மாதிரி போனது இது வந்து திரும்பி கிட்ட போட் கொடுத்ததுனால தான் இந்த இஷ்யூ இருந்தது. அந்த பெண் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற It's a social thing. ये मोबाइल வந்து गुड पर्पज का है, यूज करना गुड. फॉर एग्जांपल நான் சொல்ற சிம்பிள் நியூக்ளியர் பவர் गुड की यूज பண்ணா எலக்ட்ரிசிட்டி வரும், பேட் की यूज பண்ணா பாம்பு வரும். நியூக்ளியர் பவர் தெரியுமா? நியூக்ளியர் பாம்பு வச்சுக்கலாம், நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பண்ணலாம். वो सर मोबाइल इज गुड आल्सो, बैड आल्सो. You are using mobile for education purpose. मोबाइल वैसे यूट्यूब में क्लास படிக்கிறீங்க, மேத்ஸ் படிக்கிறீங்க, சயின்ஸ் படிக்கிறீங்க, அது வெரி குட். அந்த மாதிரி நாலேஜ் எங்களுக்கு புக்ஸ்ல இல்லை. பட் அந்த மொபைல் வச்சு நீங்கள் கேம் பேசுறது பண்ணுறது தான். இன்சிடென்ட் நடந்து எவ்வளவு நேரத்துல எவ்வளவு செக்யூர் பண்ணீங்க? யாரெல்லாம் இல்ல டீம்ல இருக்காங்க? இன்சிடென்ட் நடந்து இந்த 7 o'clock நடந்தது. 11:30, 11:45 for 12 o'clock சார் எத்தனை டீம் சார்? எத்தனை டீம்? நிறைய டீம் போட்டோம். நடந்த உடனே நிறைய டீம் போட்டோம். அம்மா பேட்டு பால்ராஜ் and his team is very good. He is the person, he did a very good work. Everybody has contributed. ISN contribution பண்ணிருக்காங்க. Everybody small contribute பண்ணி he finally said. Sir, society many rewards. It will go. அந்த மாணவிகிட்ட கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு என்ன மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொண்டு அந்த திரும்பிக்கு அந்த பிரம்மநாயகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க அவங்க இருந்து புகார் வாங்குறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டு அதை வந்து பண்ணிடுவோம். புகார் இருந்தால் புகார் தேவைப்படுறாங்க. 30 வேற ஏதாவது பெண்கள் இந்த மாதிரி பெண்கள் இந்த பிரம்மநாயகத்தினால பாதிக்கப்படுறாங்க. அதான் பாதிப்புறோம். நாங்கள் செக்யூர் பண்ணாதான் தெரியும். இன்னும் கம்ப்ளைண்ட் கூட்டு போயிட்டாரு. பட் இப்போ பொறுத்த வரைக்கும் சார் பிரம்மநாயகன் நம்ம கஸ்டடியில் இல்லை, ஒரு எஸ்கேப் இல்லை, அவர் போயிட்டார். we didn't know that he is a bad fellow. அவர் தான் கம்ப்ளைண்ட் இந்த கேஸ்ல. அவர் தான் இந்த கேஸ் கம்ப்ளைண்ட். அந்த அவங்க 3 பேர் இது அவர் நம்ம மெயின் பர்பஸ் அந்த 3 பேர் செக்யூர் பண்ணணும், அது பண்ணியாச்சு. ஆனா இப்போதான் தெரியாது 3 பேர் வந்து they have taken law in their hand, but intention was not bad. They did not do any bad thing. So first in college படிக்கிறாங்க இல்ல ஆல் 3 அந்த 3 பசங்க வேண்டாம் their mind வேண்டாம். They have broken law. First important thing is they have broken the law. But they are college students. School students, college students, polytechnic படிக்கிறாங்க சொல்றாங்க. So and second ஒரு minor girlக்காக தான் பண்ணிருக்காங்க. They should have given complaint to police. Police complaint கொடுத்து பண்ணா அவங்கள வேகத்துல போயிட்டு பண்ணிட்டாங்க. ஆனால் they are not criminal. They are not criminal. They don't have any history. They don't have any previous offense. They are college students. So college students, very innocent boys. And so இதெல்லாம் பார்த்துட்டு most of them will not demand. சார் அந்த குறிப்பிட்ட எஸ்ஓசி நடக்கிற இடத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நம்ம போலீஸ் சொல்லலாம். ஆனா ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து ட்ரிங்க் ஓப்பன் பாரா செயல்பட்டு இருக்கு. அதுக்கு வந்து போலீஸ் என்ன நடவடிக்கை? அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் டு மேம்பாலம் ஃபுல்லாவே ஓப்பன் பார் இன் நைட் இன் மெனி பிளேஸ் இன் சேலம் சிட்டி இன் ஓப்பன் பார் இன் ஹை ரோட்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்ட்ரீட்ஸ் heavy peoples and affect in the police. We will take action. Thank you for information. இந்த 3 பேர் ஸ்டேட் பண்றீங்க.
இந்த மேம்பாலத்துல தொடர்ந்து ரோந்து பணி ஈடுபடும் ரொம்ப நாள் கோரிக்கை இருக்கு. இரவு நேரத்துல தொடர்ந்து